வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சித்தர்கள் பயன்படுத்திய மறைவு திலர்தம். மறைவு மையம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாந்திரிகவாதிகள் பயன்படுத்தியது. ஆனால் சித்தர்கள் இந்த மறைவு திலர்தத்தை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, கண்டம் விட்டு கண்டம் யார் கண்ணுக்கும் புலப்படாமல் போகிறது, ரகசியங்களை அறிந்து வருவதற்காக இந்த முறையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ரசமணியை எடுத்துங்க. ஒரிஜினல் ரசமணியாக இருக்கணும், தரமான ரசமணியாக இருக்கணும். அந்த ரசமணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புதிய மண்பானையில் உப்பில் வச்சு புடம் போடணும். உப்பை வச்சு 4 விரல் அளவுக்குள்ள விறகு, ஒரே விறகாக இருக்கணும், ஒரே மரத்து விறகாக இருக்கணும். 4 சைடும் வச்சு அனல் மூட்டணும். அதுக்கு பேர் கொடுங்கணல் அப்படின்னு பேர். அந்த தீ எப்படி எரியணும்னா, அந்த பானை முழுவதுமே வெளிப்புறம் எரியணும், பானை அளவுக்கு எரியணும். கொடுங்கடல் ஒரு ஜாமம் அப்படி மூட்டி புடம் போட்டு எடுத்திங்கன்னா அது செம்பருத்தி பூவோட நிறத்துக்கு மாறி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் பசும்பாலில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு வெண்ணெய் திரளும். 8 நாள் போட்டிருக்கணும். அந்த வெண்ணெய் எடுத்துங்க. அது கூட சுத்தமான தேன், ஆதாளையோட பால். இந்த ஆதாளையை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். மறைவு மை எல்லாத்துக்குமே ஆதாளையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆதாளோடைய பால் எடுத்து நல்லா கலந்து தேய்ச்சிங்க. அப்படியே கையால் நல்லா தேய்ச்சி குழப்பிங்க. ஒரு சிமில் பத்திரமா எடுத்து பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல தேக சுத்தி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி, இந்த மையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் அசைவ உணவுகள் சாப்பிட்ருக்கக்கூடாது. தேக சுத்தி பண்ணிக்கிட்டு இந்த மையை நீங்கள் எடுத்து திலர்தமாக இட்ட உடனே இந்த ஸ்தூல உடம்பு மறைகின்ற திறனை அடைஞ்சிடும், மறைய ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் யாரு கண்ணுக்கும் புலப்படாமல், அதாவது காற்றோட வேகத்தில் இந்த பூவுலகில் நீங்கள் 8 திக்கும் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம். இந்த உலகத்தில் நீ எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களோ எல்லா இடத்துக்கும் போகலாம். மறைந்து கிடக்கின்ற அனைத்து பொருள்களையும் நீங்கள் காணலாம். இந்த உலகத்தில் மறைக்கப்பட்ட புதையலாக இருக்கலாம், எது வேணாலும் சரி தான், அனைத்தையும் நீங்கள் தெளிவாக காணலாம். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக பயன்படுத்த வேண்டியிருக்கு. முப்பு கலந்துக்கணும். அதாவது அந்த வெண்ணெய் எடுத்துங்க, அதோட தேன் கலந்துங்க. தேனோட ஆதாளை பால் விட்டுங்க. ஆதாளை பாலை கலந்ததுக்கப்புறம் முப்பு, அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அண்டரண்டம் வடலையின் பாற்பட பஞ்சபூத மூல முதல்னாலும் வடலைன்னாலும் அண்டரண்டம் என்னாலும் முப்பை தான் அது குறிக்கும். அப்போ முப்பை நீங்கள் சேர்த்துக்கணும். முப்பு ஒரிஜினல் முப்பாக இருக்கணும். முப்பு இப்போ சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் முப்பு செய்கிறது இப்போ பல பேருக்கு தெரியறதில்ல. முப்பை இதில் கலக்கணும். முப்பை கலந்த உடனே தான் நீங்கள் மறைய ஆரம்பிப்பீங்க. இதுதான் ஒரிஜினலான மறைவு சக்திக்கு பயன்படுத்தக்கூடிய திலர்தம். மை கூட சில நேரம் வேலை செய்யும், சில நேரம் வேலை செய்யாது. ஆனால் இந்த முறை சித்தர்கள் பயன்படுத்தி கைகண்ட முறை இது கண்டிப்பாக வேலை செய்யும். செஞ்சு கைகண்ட முறைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சொன்ன முறையில் இந்த திலர்தத்தை தயார் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மறைவு மையை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மறைவு மை செய்ய முடியலை அப்படின்னாலும் இந்த மறைவு திலர்தம் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் ரசமணி, முப்பு ஒரிஜினலாக வேணும், ரசமணி ஒரிஜினலாக வேணும். பாக்கியெல்லாம் சீக்கிரம் கிடைக்கக்கூடிய பொருள் தான். செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.